வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலங்கன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 ஆம்பிள்ஃபயர் ரொம்ப ஹெவியாக. இதில் வந்து 10 இன்ச்சு 2 லெஃப்ட் ரைட்டு யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா JBL 1500 யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து சுனில் ராஜ் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.1 ரொம்ப ஹெவியாக பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2.1 இந்த ஆம்பிள்ஃபயரோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா போன மந்த்லேருந்து நான் 8500 சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9500 இந்த ஆம்பிள்ஃபயர் சேல் பண்ணுறேன். ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் சரி, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஆம்பிள்ஃபயரோட ரேட் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் போன வீடியோவிலேருந்து எல்லாமே நான் ரேட் சொல்லிட்டு தான் இருக்கேன், ரேட் சொல்லாமல் இல்லை. அதே போல் இந்த ஆம்பிள்ஃபயர் என்ன 2.1 இந்த பட்ஜெட்டுன்னு சொன்னிங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்குரிய கமெண்ட் தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். ஒரு சேனலுக்கு வந்து 100 வாட்ஸு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஆடியோ பொறுத்தவரையும் நல்லா தரமாக இருக்குங்க. இந்த ஆம்பிள்ஃபயரில் நான் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3030 12 ஆம்பியர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் 63 வோல்ட்டில் 10000 UF கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 10க்கு 35 மெட்டல் டையோடு நம்ம 3 மிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம 3-way டோன் கண்ட்ரோல் நம்மளுடைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். சபுப்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா KMSனோட சபுப்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பவர் ஆம்பிள்ஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா NJWவில் கண்டிப்பாக 4 ஃபிட் மோனோவும் அதே போல் ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபயரும் நம்ம ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரிட்ஜ்டு மோனோ இதில் NJWவில். அதே போல் நம்ம காம்பனண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ குவாலிட்டியாக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ NJW வந்து ரேராக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. கொரியர் வந்து பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கொரியர் ஆக மாட்டேங்குது. மற்றபடி நம்ம டிரைவர் செக்ஷன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. NJW மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பிரேக்கப் ஆகுதுங்க. அதாவது ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க, யாரும் கொஞ்சம் வருத்தப்பட வேணாம். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்ஸ் டிவியிலேருந்து நீங்கள் என்ன ஆக்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். LED ஆன் ஆஃபு. அதில் வந்து கூலிங் ஃபேன் வந்து இன்டீரியரில் அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து சப்வூஃபருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பனானா சாக்கெட்டும் LSS வந்து நார்மல் சாக்கெட்டும் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கோம். மெயின்ஸ் கார்டு ஒரு ஃபீஸோபிள் கொடுத்துருக்கோம். ஜிடெக்கில் வந்து 3990 அப்படின்ற கேபினெட் போட்டு நம்ம இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சேம் மாடல் தான், கஸ்டமருக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறது தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் UDயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் வயர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டியான வயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து இந்த ரிப்பன் வயர் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பேசிக் ட்ரிபிள் வால்யூமுக்கு வேணால் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். முடிஞ்ச வரை ரிப்பன் வயரை ரொம்ப நான் தவிர்த்திருப்பேன். அதே போல் ஆடியோ சிக்னல் வயர் ஆகட்டும், சிக்னல் எடுக்கிறது இன்புட் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற LED எல்லாமே ஸ்டிப் லைட் LED தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இஷ்யூ வராது. அதே போல் நம்ம வந்து மெயினாக வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதே போல் பவர் சப்ளை வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் பக்காவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்போம். எல்லாமே ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க பிரதர். ஏன்னா NJW வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து நின்று இருக்குது. ஏன்னா அந்த கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. அதனால் NJW நம்மளுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ வரையுமே பேர் ஃபுல்லாகவே ஆர்டர் போட்டிருக்கு. ஒரு 800 பீஸ் ஆர்டர் போட்டிருக்கு. பட் ஆனால் வர்றதுக்கு தான் டிலே ஆகிட்டுருக்கு. இருக்கிற ஆம்பிள்ஃபயரில் நம்ம வச்சுருக்கிற பவர் ஆம்பிள்ஃபயர் போர்டை வச்சு நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நினைக்க வேணாம். அதே போல் பேக் சைட்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம ஸ்க்ரூ போட்டு ஹோல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி ஹோல்ஸ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி கோல்டன் புஷ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரை பொறுத்தவரையும் ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், முடிஞ்ச வரையும் அங்கே போய் பாருங்கள். அதே போல் லுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஆடியோ ரிசல்ட்டும் சரி, நம்ம ஆம்பிள்ஃபயரும் சரி. இதில் வந்து பேஸு ட்ரிபிள் மிட்டு ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம இது வந்து ஆக்ஸ் ஒரே சுவிட்ச் தான், அதாவது ஆக்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம், USB ஆன் ஆகிடும். ஆனால் இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆன் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலரில் கஸ்டமர் கேட்டார், அதே போல் ஒயிட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிடுச்சு. எல்லாமே டோட்டலாக ஆன் ஆகி ரன் ஆகிட்டுருக்குங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து சாங் ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணாலே காப்பி ரைட் வந்துடும். அதனால் நான் சாங் ப்ளே பண்ணுறதில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அதே போல் 2 கூலிங் ஃபேன் வந்து ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கும்.
24 வோல்ட் யூஸ் பண்ணி 12 வோல்ட் கொடுத்துருப்பேன். அதே போல் நாய்ஸும் உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா கிளியரிட்டியாக உங்களுக்கு சவுண்டு கேட்காது. நீங்கள் பக்கத்தில் போனால் மட்டும்தான் லைட்டாக கேட்கும். அதே போல் எல்இடியும் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டருக்கும் சப்போட வால்யூம் கண்ட்ரோலுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் எல்இடியும், கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோம் வெயிட் கொடுத்துருக்கு பேசிக் ட்ரிபிள் மிட்டுக்கும். அதே போல் கஸ்டமரோட சுனில் ராஜ் அப்படின்றவருக்கு வந்து க்ரீன் கலர் எல்இடியும், நம்மளுடைய யாசு ஆடியோஸ் அப்படின்ற நேம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் எல்இடியும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஆடியோ பொறுத்தவரையும் நல்ல ரிசல்ட்டுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தேவை அப்படின்ற பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். மார்க்கெட்டில் எவ்வளவோ லோ ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட வந்து இதுதான் ப்ரைஸு, டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஏன்னா கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆம்பிள்ஃபர் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதே போல் முக்கியம் வந்து டைமிங்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் என்கிட்ட. அப்படின்னா மட்டும்தான் ஆம்பிள்ஃபர் வந்து தரமாக என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அர்ஜென்ட்டு அப்படின்னு நினச்சி வர்றவங்க தயவுசெய்து எனக்கு கால் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு வந்து நான் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கா நாளைக்கா இன்றைக்கா நாளைக்கான்னு கேட்காதீங்க. அதே போல் ரீஒர்க் கொடுத்தவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. யாருமே வந்து தவறுதலாக எடுத்துக்காதீங்க, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம காஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே போல் வந்து உங்களுக்கு 1 இயர் கேரண்டியோட இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து கொடுக்குறோங்க. முடிஞ்ச வரையும் நம்ம சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.